Dear students, in this class we are going to discuss about singular and plural. Singular and plural. It's a noun. நவுனில் தான் நம்ம என்ன பண்ணலாம், சிங்குலர் அண்ட் ப்ளூரலை எடுக்கலாம் தனித்தனியாக. சிங்குலர் அப்படின்னா என்ன, ப்ளூரல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்குலர் நவுன் ரெஃபர்ஸ் டு ஒன்லி ஒன் ஆஃப் சம்திங். சிங்குலர் நவுன் அப்படின்னாலே ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறது தான் சிங்குலர் நவுன். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்? சிங்குலர் நவுன் ரெஃபர்ஸ் டு ஒன்லி ஒன் ஆஃப் சம்திங். ஏதாவது ஒன்று மட்டும் சொல்கிறது தான் சிங்குலர் நவுன். ஸோ வி see some examples for singular noun. சிங்குலர் ஒன்றே ஒன்று, கிளாஸ். ஓகே, ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் சொல்கிறது. பாக்ஸ் ஒன்றே ஒன்று தான். பெஞ்ச் ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி ஒன்று மட்டுமே சொன்னால், ஒரு பொருளை மட்டுமே, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, ஆனால் அது ஒன்று மட்டும்தான் அடங்கியிருக்கணும். if it is one, it is singular noun. Okay, next we see plural noun. Plural noun refers to more than one of the same thing. ஒரே பொருள் ஆனால் நிறைய இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பொருள் தான், ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லும், ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லும், ஆனால் அது நிறைய இருக்கும். அதுதான் plural noun refers more than one of same thing. சேம் திங்ஸ் தான், ஆனால் நிறைய இருக்கும். That is called plural noun. Generally make plurals by adding s or es. எக்ஸாம்பிள் பார்த்துங்க. கிளாஸஸ், பாக்ஸஸ், பெஞ்சஸ். ஸோ எஸ்ஸில் முடியுது எல்லாமே. நார்மலாக எப்படி இருக்குன்னா எஸ் இல்லை இஎஸ். ஸோ அதை தான் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்றாங்க. அதுதான் அந்த சிங்குலர் நவுனோட ஆட் பண்ணும்போது எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஸோ ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது அது சிங்குலர் நவுன்லேருந்து ப்ளூரல் நவுனுக்கு சேஞ்ச் ஆகிடும். எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. கிளாஸஸ், நம்ம அதில் கிளாஸ்னு பார்த்தோம், இங்கே பாருங்கள் கிளாஸஸ். அதில் பாக்ஸ்ன்னு பார்த்தோம், சிங்குலர். இதில் பாக்ஸஸ், ப்ளூரல் நிறைய இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சு பார்த்தோம், இங்கே பெஞ்சஸ். ஸோ ப்ளூரல் எல்லாமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஒரே விஷயந்தான். அப்படி ஸ்டூடெண்ட்ஸ், விஷயன்றது ஒன்று தான், ஆனால் அது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய இருக்குது. தட் இஸ் மோர் தேன் ஒன், அதிகமாக இருக்கிறது தான் ப்ளூரல் நவுன். ஹியர் வி ஹாவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் regarding singular and plural. கார், கார்ஸ், கார் ஒன்றே ஒன்று தான். ஓகே, சிங்குலர். கார்ஸ் ப்ளூரல் நிறையா இருக்குது பாருங்கள். பால் ஒன்றே ஒன்று, ப்ளூரல் பால்ஸ். ட்ரீ ஒன்று தான் இருக்குது, இங்கே பாருங்கள் ட்ரீஸ் நிறைய இருக்குது. சர்ச், சர்ச் ஒரே ஒரு சர்ச் இருந்தால் சர்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கே பாருங்கள் சர்ச்சஸ் நிறைய. நைஃப், நைஃப்ஸ். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு எஸ் நம்ம சேர்க்கக்கூடாது கடைசியில். நைஃப் அதாவது இஃப்பில் முடிஞ்சதுன்னா, இஃப் அப்படிங்கிறது ஒரு கான்சோனன்ட் சவுண்டு. ஓகே, கான்சோனன்ட் ஆல்ஃபாபெட்டில் வரக்கூடிய ஒரு கான்சோனன்ட் சவுண்டு இஃப் அப்படிங்கிறது. இந்த இஃப் அப்படின்னு சத்தத்தில் அது முடிஞ்சதுன்னா அது எப்படி மாறும், விஎஸ்க்கு அது மாறிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காஃப், சிஏஎல்எஃப். ஓகே, சிஏஎல்எஃப் காஃப் அப்படின்னா காஃப்ஸ். எஃப்பில் முடிஞ்சிருக்கா, எஃப்பில் சத்தம் கேட்குதா நமக்கு, காஃப் அப்படின்னு. அப்போது காஃப்ஸ், CALVES. ஸோ தீஸ் ஆர் ஆல் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம்ஸ். சிங்குலர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருளை மட்டுமே சொல்கிறது தான் சிங்குலர். பட் ப்ளூரல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது, மோர் தேன் ஒன். ஓகே, விஷயம் ஒன்றா தான் இருக்கும், சேம் திங்காக இருக்கும், ஆனால் அது அதிகமாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ளூரல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். So keep watching. Okay students, thank you.